லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படி இருக்கு. உனக்கு என்னப்பா? முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா, சகோதரர்களுடைய ஆதரவும். நீங்க டிசைட் பண்ணிட்டா வின் பண்ணிடுவீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா, ஆனா நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க உலகத்துல மிதுன ராசிக்காரங்களோட பலம் என்னன்னா, உங்களுக்கு மன சங்கடம் ஏற்படும். காரணம் என்ன? 5 குடைய சூரியனே நீச்சம் பெற்று விட்டார். எஃப்சி பண்றது, வண்டியை டெக்கரேஷன் பண்றது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது, வீட்டை அப்படியே தலைகீழாக மாற்றி வால்பேப்பர்லாம் ஒட்டி ஒரு செட்டை ரெடி பண்ணுறது. சகோதரர்கள் சண்டை. சார், ஒரே ஒரு இடம் தான் சார். நானும் என் தம்பி 2 பேருமே அதுக்கு மோதுறோம். எங்கள் அப்பா பாதியாக பிரித்து கொடுக்காம சில இதெல்லாம் இப்படி ஏதாவது சொத்து விஷயம் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த யோகம், பணம் இதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் தான் செட் ஆயிடுச்சா, விடுங்க. குரு பகவான் 2ல் உச்சம் பெற்றுட்டாரு, சனி பகவான் 10ல் வக்கரம் பெற்றுட்டாரு. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு பணம். நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அது விடுங்க. நான் கேட்கறது என்னன்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை இன்னும், ஏற்கனவே ஒரு ஸ்னேக் உட்காந்துருக்கு மூணுல, அந்த ஸ்னேக் என்ன பண்ணும், இன்னும் உடம்ப போட்டு பலன் தரும் திசை உலோகம்னு சொன்னா என்ன சொல்லலாம்? பலன் தரும் திசைன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் சூப்பரா இருக்காரு. யாரு? சூரிய பகவான் ஆட்சி. அப்போ அவருக்குரியது உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படி இருக்கு. உனக்கு என்னப்பா? நீ ராஜா வீட்டுக்கு என்ன சொல்லுவாரு. மிதுன ராசிக்காரர்களை எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்றோம். ஆகஸ்ட் மாதம் சார், ஆல் மாதம் நமக்கு நல்ல மாதம் தான். மிதுன ராசிக்காரர்களால எல்லா மாதமும் நல்ல மாதம் தான். 10ஆம் இடத்திலே சனி பகவான் அவர் சாதாரணமாகவே நிறைய பலன்கள் தருவார். அவர் வக்ரமேட்டர். அப்போ என்ன ஆவார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 10ல் இருந்து உங்களை பிராண்டாக விடுறார். இந்த ஆகஸ்ட் மாதம் பணம் வேற வரப்போகுது. இந்த அப்படியே நம்ம ஒரு ஃபார்மெட் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் இது நடந்தே தீரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத என்ன சொல்வீங்க? எந்த கடவுளில் வழிபடணும்? எந்தெந்த டேட் நீங்கள் பணம் தருகின்ற மாதம், அதிர்ஷ்டம் வருகின்ற நாட்கள், எந்தெந்த தேதி நான் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற நாட்கள் போன்றவற்றை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வகையில் முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு வார்த்தையில் சொல்றதா இருந்தா, சகோதரர்களுடைய ஆதரவும், புது முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். புது முயற்சி சார், புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ரத்னா கஃபே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக என் ஒய்ஃப் பேர்லேயே நான் ஒரு காஃபி சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். புதுசாக ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் பிஸ்னஸை பற்றி அதில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். கிளைண்ட்டு ஃபோன் பண்ணால் இப்படி அப்படி இது மாதிரிலாம் புதிய இனிஷியேஷன். நான் புதுசாக படிக்க போகிறேன். நான் ஏற்கனவே டென்டல் படிச்சிருக்கேன். இன்னும் மேற்கொண்டு படிக்கலாங்கிறதுக்காக படிக்க போகிறேன். எந்த புது முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அது வெற்றி பெறும். அப்புறம் என்ன, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நண்பர்களே, எங்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு இது மாதிரி சொல்லி பிளஸ் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவேன். நான் ஒரு வார்த்தை என்ன திருப்பி சொல்லுவேன்னா, நீங்கள் டிசைட் பண்ணும். இஃப் யூ டிசைட் இல்லை, தென் யூ வில் வின். நீங்கள் டிசைட் பண்ணிட்டா வின் பண்ணிடுவீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால், ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் உலகத்தில் மிதுன ராசிக்காரங்களோட பலம் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டா, ஒரு வாட்டி இறங்கிட்டா உங்கள் பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி. ஸோ அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர். 2ல் குரு பகவான் வேற உச்சம். காசு, பணம், துட்டு, மணி அப்போ எல்லாம் நல்லா இருக்கு. ப்ராப்ளம் பற்றி பேசுவோமா? இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? குழந்தை விஷயத்தில் சின்ன ஏமாற்றம் ஏற்படும். அதனால தயவுசெய்து IVF பண்ண வேண்டாம். உங்களுக்கு மன சங்கடம் ஏற்படும். காரணம் என்ன? 5 குடைய சூரியனே நீச்சம் பெற்று விட்டார். எஃப்சி பண்ணுறது, வண்டியை டெக்கரேஷன் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, வீட்டை அப்படியே தலைகீழாக மாற்றி வால்பேப்பர்லாம் ஒட்டி ஒரு செட்டை ரெடி பண்ணுறது வேண்டாம். மன கஷ்டம். சுக்கிரன் அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணுற ஒரு சினிமா துறையினராக இருந்தால், நான் ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கேன், ஒரு பெரிய செட் இப்போ வேண்டாம். அப்புறம் இப்போ சுக்கிரன் வரட்டும். சுக்கிரனே நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் எதிர்பார்த்தது வராது. நான் எதிர்பார்த்தது ஒரு குரக்கொடையில் சார். ஆனால் நான் வந்திருக்கிறது டைனோசர் வந்துருச்சு சார். நீங்கள் ஒன்று உருவாக்கினீங்க, அது ஒன்று வந்துருச்சு. பிள்ளையார் படிக்க குரங்கா முடிஞ்சதுமாங்க. அந்த மாதிரி நான் ஒன்று பண்ணால் அது ஒன்றா வந்து நிற்கிது. அப்படி தான் நடக்கும். ஏன்னா 5 கோடி யோகாதிபதி நீச்சு. குழந்தை விஷயம் சென்சிட்டிவ். டோன்ட் டூ எனி திங் இந்த மாதம், ரைட்? அப்போ நான் பண்ணிட்டுன்னு என்ன பண்ணலாம் அப்புறம் பேசுவோம். அதை பற்றி கடைசியா அது அருள் தரும் கடவுள் வழிபாட்டில் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குங்கிறத மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதரர்கள் சண்டை. சார், ஒரே ஒரு இடம் தான் சார். நானும் என் தம்பி 2 பேருமே அதுக்கு மோதுறோம். எங்கள் அப்பா பாதியாக பிரித்து கொடுக்காம
சில இதெல்லாம் இப்படி ஏதாவது சொத்து விஷயம் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். உங்கள் தம்பி விட்டு கொடுத்துருவார் அல்லது அண்ணா விட்டு கொடுத்துருவார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்ததாக சூப்பரான விஷயங்கள் என்ன? அவ்வளோதான் சூப்பர், அதுக்கு மேலே சூப்பர் கிடையாது. ஸோ சூரியன் வந்து ஆட்சிக்கும் போது முயற்சிகளில் வெற்றி, அதாவது ஒரே வாரத்தில் சொல்லிட்டாங்களே முயற்சியில் வெற்றின்னு. முயற்சி வெற்றினாலே அப்போ மற்றதெல்லாம் சூப்பர் தான். அப்போது எது ப்ராப்ளம் அப்படின்னா பாருங்க, 6 செவ்வாய் பகவான் உடம்புல இருக்கார். இதுதான் ப்ராப்ளம். இந்த மாதம் முழுவதும் இது ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்மளால் சும்மா இருக்க முடியாது. நமக்கு கோவம் வந்துடும், இந்த எமோஷன் வந்துடும். என்னால் ஆத்தாம தாங்க முடியல சார், கோவத்தில் பேசிட்டேன் சார், இதெல்லாம் நடக்கும். பாஸ் இதாக பேசுகிறாருன்னா அமைதியாக இரு. இன்றைக்கி ஏதோ நேரம் செய்யலை நமக்குன்னு அர்த்தம். காலையிலேயே நமக்கு இதை பேச்சு வாங்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு நிற்கும். நீங்கள் திருப்பி பேசும்போது அது கண்ணு காது மூக்கு வச்சு அந்த பிரச்சனை ஒன்றும் பெருசாகும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 6 செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பது ஒன்று தான், ஒரு ரவுடியை பக்கத்தில் வச்சிருக்கிறது ஒன்று தான். உங்களுக்கு எப்படி டிசிஷன் கொடுப்பாரு அந்த செவ்வானா, அதை அப்படியே கீழ்ச்சி போட்டுரு. இப்படி ஒன்று தேவையில்லை நமக்கு, அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு தேவையா, கீழ்ச்சி போட்டு இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். உழைப்பு முக்கியம், ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு நிமிஷம் தான் ஒன்று உடச்சி போடுறதுக்கு, ஒன்று உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் அமைதியாக இருங்க. கோபம் தலைக்கு மேலே வரும். 6 ராசியில் இருக்கிறார். வியாதியும் சேர்ந்து வரும். என்ன வியாதி வரும்? எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். எங்கே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் பார்த்தா ட்ரிப்ஸ் போட்டு இருக்கேன், இந்த கையில் ட்ரிப்ஸ் போட்டுருக்கேன், இந்த கையில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடக்கும். இப்போது இந்த மாதம் முழுவதும் ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போது நீங்கள் தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது. இதுக்கே இவ்வளோ சென்சிட்டிவ்னா யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாத அப்போ நம்ம இன்டேக்காக திடப்பொருட்களுக்கே இவ்வளோ கண்டிஷனு, திரவ பொருளை எடுக்கவே கூடாது. அப்போ என்ன சொல்லணும்னு உங்களுக்கு புரியும். அப்போது நீங்கள் 6 உடம்புல இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. ரைட், இதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ நான் சரியாகணும்னா என்ன செய்யணும்? இதெல்லாம் தான் நடக்க போகுது. ஒரு வரியில் சொன்னால் பணம் வரப்போகுது, ஒரு வரியில் சொன்னால் சொத்து விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன், 5 குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன். நல்ல நேரம்னு பார்த்தா பணம் டிஃபால்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். பணம் விஷயத்தில் எந்த குறையும் இல்லை. இப்போ என்ன பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அதில் பணம் வந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி எந்த குறையும் இல்லை. புதிய முயற்சிகள் பண்ணலாம், அதை பற்றி எந்த குறையுமே இல்லை. அப்போது புதுசாக ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு கலைப்படைப்புகள், அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை தான் நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ரைட், அதை விட்டுருக்கேன். இப்போது என்ன கடவுள் வழிபாடு நான் செஞ்சால் சரியாகும் அப்படின்னு பார்க்குறோம். முக்கியமான கடவுள் வழிபாடு, 3ஆம் இடத்திலே இந்த சூரியனும் புதனும் 3ஆம் இடத்துல இருப்பது கூட கேஸ் இல்லை சார், அது கூட பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா ராசிநாதன் 3ல் மறைஞ்சிட்டார் பாருங்க, அதுதான் ப்ராப்ளம். அது மட்டும் பிரச்சனை இல்லை, ராசியிலே செவ்வாய் உட்காந்துருக்கான் பாருங்க, அது அடிஷனல் ப்ராப்ளம். என்ன பண்ணுன்னா ஹெல்த்தை பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த யோகம் பணம் இதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தான் செட் ஆயிடுச்சா, விடுங்க. குரு பகவான் 2ல் உச்சம் பெற்றுட்டாரு, சனி பகவான் 10ல் வக்கரம் பெற்றுட்டாரு, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு பணம். நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும், அது விடுங்க. நான் கேட்குறது என்னன்னா ஹெல்த்து, இதை அனுபவிக்க உடம்பு வேணுமே. ராசிநாதன் 3ல் மறையும் பொழுது என்ன ஆகும்? ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்தே தீரும். அதற்கு நான் என்ன செய்யணும்? டாக்டரை பார்க்கணும், ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை இன்னும், ஏற்கனவே ஒரு ஸ்னேக் உட்காந்துருக்கு 3ல், அந்த ஸ்னேக் என்ன பண்ணும்? இன்னும் உடம்பை போட்டு படுத்தும். அப்போ கேதுவுக்கு அதிதேவதையாகப்பட்ட யார்? விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே டிஃபால்ட்டாக நீங்களாம் முருக பக்தர்கள் விநாயகர் வழிபாடு சேர்ந்து செய்யணும். மகா கணபதிக்கான வேள்விகள் நீங்கள் செஞ்சுக்கணும், மகா கணபதிக்கான ஹோமங்கள் பண்ணிக்கணும். சார் எனக்கு வசதி இல்லை சார், நான் என்ன சார் செய்கிறது? கணபதி ஹோமம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கணபதியே வழிபடுறது நல்லது. கணபதிக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஏகதன் தாய் வித்மகே சொல்லலாம், அல்லது கணபதிக்குரிய விஷயம் சின்னதாக பிடித்து வைத்தால் பிள்ளையார்பாங்க, அந்த மாதிரி சின்னதாக ஒரு பிள்ளையார் வச்சு கூட வழிபடலாம். ஆனால் என்னோட அட்வைஸ் என்னென்னா, கணபதி ஹோமம் பண்ணுறது பெஸ்ட்டு. சில பேர் கொழுக்கட்டை போட்டு 1008 கொழுக்கட்டை 108 கொழுக்கட்டைன்னு பண்ணுவாங்க, மகா சங்கடஹர சதுர்த்திக்கலாம். அதெல்லாம் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த ஆடி மாதத்தில். அது கூட நீங்கள் வழிபடலாம். அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க. ரைட், அடுத்ததாக நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கேதுவுக்குரிய வழிபாடு இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும், பிள்ளையார் முருகன் எல்லாம் சேர்ந்துருக்கிற இடமா பார்த்து உங்களுக்கு வள்ளிமலை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டோரியில் தான் பிள்ளையார் வந்து உங்களுக்கு அந்த வள்ளியை திருமணம் பண்ண உதவின இடம். அங்கே சென்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வர்றது இன்னும் சிறப்பு. பிள்ளையார் பட்டி ஒரு தடவை போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பு. இப்போது அதிர்ஷ்டம் தரும் தெய்வ வழிபாடு பிள்ளையார் பட்டி வழிபாடு. ரைட், அதிர்ஷ்டமான தேதிகள் ஆகஸ்ட் 16 நாக சதுர்த்தி வருகிறது. நாக சதுர்த்தி அப்போ நீங்கள் இந்த கேது பகவானை வழிபடுங்க. நாக சதுர்த்தியில் நம்ம சொல்லுவாங்க உடன் பிறந்தவர், நான் சொன்னேன் இல்லையா 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சின்னு சொன்னேன் இல்லையா, அந்த உடன் பிறந்தவர் கருட பஞ்சமியோட கான்செப்டே தான். காதில் புற்று மண்ணை வச்சு 3 தடவை உடன் பிறந்தவர்கள் பேர் சொல்லி அழைப்பாங்க. அதான் அந்த கருட பஞ்சமியோட கான்செப்ட். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கருட பஞ்சமி, நாகபஞ்சமி. சார் நம்ம ஒவ்வொரு டேட்டையும் ரொம்ப எஃபர்ட் போட்டு உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். 16ஆம் தேதி அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்ன? 21, 22, 23.
சார் இப்போ நீங்கள் என்ன தான் சார் சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார். மிதுன ராசிக்கு இப்போ என்ன தான் சார் சொல்ல வரீங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம், ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான், ஒரு வரியில் சொன்னால் தான் ஹெல்த் ப்ராப்ளம், ஜாக்கிரதையாக இருங்க. ரைட். அடுத்ததாக பலன் தரும் திசை உலோகம்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? பலன் தரும் திசைன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் சூப்பராக இருக்கார். யார்? சூரிய பகவான் ஆட்சி. அப்போது அவருக்குரியது கிழக்கு. அப்போ சூரியனுக்குரிய கலர் வந்து ரெட்டு. எதாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க. சண்டேஸ் உங்களுக்கு வந்து சிறப்பு. மாணிக்கம் முடிஞ்சால் போட்டுக்கிறது சிறப்பு. மற்றபடி கனக புஷ்பராகம் அணிபவர்கள் அணியலாம். அது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு குரு பயிற்சியிலேயே. குரு ரொம்ப உச்சமாக இருக்கார், சனி ரொம்ப நல்லா இருக்காருன்னு. இந்த மாதம் சிறப்பதற்கு நீங்கள் சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அப்போது இங்கே என்ன குறித்து என்ன பயமுறுத்துறீங்க? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், தேர் ஹைலி ப்ரொஃபஷனல் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னுடன் பேசலாம், ஜோதிடம் பார்க்கலாம், உங்கள் ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளங்கிறத சொல்ல நான் தயாராக இருக்கேன். முக்கியமாக அவர்கள்ட்டையே இந்த ஐயர் சர்வீஸ் இருக்குது, அவங்கள்ட்டையே இந்த கணபதி ஹோமம் எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன்லேயோ உலக நாடுகளில் இருக்கிறவங்க ஆன்லைனில் கூகுள் மீட்டில் கூட இதை பார்த்து கொள்ளலாம். வேணுங்கிறவங்க அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ வழக்கம் போல தான் இங்கே ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம், டிவிலையோ மொபைல்லையோ. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஐபிசி பக்தி சேனலோட கனெக்ட் ஆகி என்னோட பதிவுகள் தினசரி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம், இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.